நம்ம சிஎஸ்கே 5 வெளிநாட்டு வீரர்களை ரீட்டைன் பண்ண போகிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த 5 வெளிநாட்டு வீரர்கள் யார், என்ன காரணமாக சிஎஸ்கே இவங்களை வந்து ரீட்டைன் பண்ண போகிறாங்க, இந்த 5 பேரை தவிர வேறு யாரெல்லாம் சிஎஸ்கே ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் 2027 ஐபிஎல்லில் சிஎஸ்கே அணிக்காக பாண்டியா ஆட போகிறத ஒரு ஹிண்டு கொடுத்து இப்போ வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு. சிஎஸ்கே 2 வீரரையும் வந்து ட்ரேட் பண்ண போகிறாங்களாம். அந்த 2 வீரர்கள் யார், பாண்டியா அப்படி என்ன அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாண்டியாவை பார்த்துருவோம். எக்கச்சக்கமான அப்டேட் நம்ம சிஎஸ்கே வரை வந்து ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக நம்ம பாண்டியா இப்போ ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு. தன்னோட இன்ஸ்டா ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஒரு செமையான அப்டேட்டு 7 அப்படிங்கிற மாதிரி தன்னோட மொபைலில் வச்சு ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு. 7 அப்படின்னா நம்ம தலை துணி. அடுத்த 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2027 ஐபிஎல்லில் நான் சிஎஸ்கேக்காக ஆட போகிறேன் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பாண்டியா வந்து கொடுத்துருக்குது. எக்கச்சக்கமான வைரலாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே வந்து ரெடி ஆகிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மறுபக்கம் சொல்லப்பட்டுருக்கு. அதாவது நம்ம 2 பேர், அது மட்டும் இல்லாமல் ஆயுஷ் மாத்திரை, இந்த 2 பேரையும் சிஎஸ்கே வந்து ட்ரேட் பண்ணி பாண்டியாவை எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட் வந்து நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் ஆயுஷ் மாத்திராவே சிஎஸ்கே வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட் தான். பட் பாண்டியாவை சிஎஸ்கே எப்படியாவது ட்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா அது நம்ம சிஎஸ்கேக்கு தான் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு பாண்டியாவை 2027 ஐபிஎல்லில் நம்ம சிஎஸ்கே அணிக்காக வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம சிஎஸ்கே ரீட்டைன் பண்ண போகிற அந்த 5 வெளிநாட்டு வீரர்களை பார்த்துருவோம். முதல் வீரராக கன்ஃபார்மாக அடிச்சு சொல்லலாம் ஜம்மி ஓட்டனா சிஎஸ்கே வந்து கன்ஃபார்மாக ரீட்டைன் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஃபார்மில் வந்து இருந்திருக்காரு. சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை கொடுக்கறதுக்கு முக்கியமான வீரராக இருந்தார். பட் இன்ஜுரி காரணமாக வெளியேறி இருந்தாலும் நம்ம சிஎஸ்கே கன்ஃபார்மாக முதல் வீரராக இவரை வந்து டார்கெட் பண்ணி தூக்கிடுவாங்க. அடுத்த வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேத்தன் எலிசி. சிஎஸ்கே வந்து டெத் ஓவராக இவரை வந்து சிஎஸ்கே எடுத்திருந்தாங்க. பட் இன்ஜுரி காரணமாக வந்து வெளியேறி இருந்தார். ஸ்பென்சர் ஜான்சனை சிஎஸ்கே தூக்கிட்டு வந்திருந்தாலும் ஸ்பென்சர் ஜான்சனை சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ணிட்டு நேத்தன் எலிசை சிஎஸ்கே வந்து கன்ஃபார்மாக ரீட்டைன் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய எதிர்காலமாக தான் நம்ம சிஎஸ்கே இவரை வந்து ரீட்டைன் பண்ண போகிறாங்க. நம்ம சிஎஸ்கேக்கு இப்போதைக்கு டெத் பவுலிங்கில் இவர் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் காரணமாக சிஎஸ்கே இவரை வந்து கன்ஃபார்மாக எடுத்துகிட்டு வந்துருவாங்க. மறுபடியும் 3வது வீரராக நம்ம டெவால் பிரேவிஸ் இருக்காரு. பேட்டிங்கில் பெருசாக வந்து பண்ண முடியல. பட் இருந்தாலும் கடைசி நேரத்தில் ஒரு கம்பேக்கை வந்து கொடுத்துட்டு இருந்தார். பேட்டிங் ஃபீல்டிங் அப்படின்னு எக்கச்சக்கமான பர்ஃபார்மன்ஸை நம்ம சிஎஸ்கேக்காக வந்து கொடுத்துருந்தாரு. சிஎஸ்கேன்னு ஒரு மிகப்பெரிய எதிர்காலமாக தான் சிஎஸ்கே இவரை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட்டராக வந்து இருக்கிறதுனால நம்ம சிஎஸ்கே இவரையும் வந்து ரீட்டைன் பண்ணிடுவாங்க. அந்த 4வது வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நூர் அகமதாக இருக்கட்டும், அகில் கோஷன், இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப்பில் எக்கச்சக்கமான விக்கெட்டை வந்து பார்த்துருந்தோம். ஒரு நல்ல காம்போவாக வந்து அமைஞ்சிருந்து நம்ம சிஎஸ்கேக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நூர் அகமது, அது மட்டும் இல்லாமல் அகில் கோஷன், இந்த 2 பேரையும் சிஎஸ்கே வந்து கன்ஃபார்மாக ரீட்டைன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 5 பேரை தவிர வேறு யாரெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை அப்படி இருந்தால் நம்ம டியான் ஃபாரஸ்ட்டை வந்து சிஎஸ்கே ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேயோட ரீட்டைன் இதுதான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவங்களை தவிர வேறு யாரெல்லாம் நம்ம சிஎஸ்கே ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அப்படி பண்ணால் என்னென்ன சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.